அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் அவருக்கு தமிழக அரசியல் அனுபவம் என்பது இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களிலே மிக மிக குறைந்த அளவு, கடுகளவு அனுபவத்தை வைத்துக் கொண்டு கடல் அளவிலே அவர் பேராசைப்படுகிறார். அதனால்தான் அவருடைய சிந்தனைகள், அவருடைய பேச்சும், அவர்களுடைய அணுகுமுறையும் வெறுக்கத்தக்க வகையிலே அமைந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி 100 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த கட்சி என்றாலும் கூட தமிழ்நாட்டிலே நியமிக்கப்பட்டிருக்கிற தலைவர் என்பவர் அந்த நியமன பதவியில இருக்கிறோம் என்பதை கூட அந்த அடிச்சுவடை புரிந்து கொள்ளாமல் ஏதோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை போல, மீண்டும் சொல்கிறேன், கடுகளவு அனுபவத்தை வைத்துக் கொண்டு கடல் அளவு பேராசைப்படுகிற அண்ணாமலையை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்னும் அண்ணன் அன்பராஜா சொன்ன மாதிரி 4ஆம் தேதி தான் ரிசல்ட் வருது. இந்தியா முழுவதும் 7 கட்ட தேர்தலுடைய ரிசல்ட் எல்லாம் தெரியும். அதிமுகவுடைய சாதகத்தை அண்ணாமலை குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 52 ஆண்டுகள் சேவையாற்றி மனித புனிதர் புரட்சித் தலைவர் தொடங்கப்பட்ட இயக்கம். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்காலத்தை கணிக்கிற, ஜாதகத்தை கணிக்கிற அதிகாரம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் இருக்கிறதே தவிர அண்ணாமலைக்கு யாரும் கொடுக்கவில்லை. அதே மாதிரி ஓபிஎஸ் கூட தெரியுறாப்ல, 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அதிமுகவோட உண்மையான நிலைமை தெரியும். இல்ல, அவரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் இப்ப சுயேட்சை வேட்பாளரா எந்த கட்சி எந்த சின்னம் அவரை அடையாளப்படுத்தி வாழ வைத்து முதலமைச்சர் பதவி கொடுத்ததோ அதை எதிர்த்து அவர் போட்டியிட்டதை எந்த தொண்டரும் எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இந்த தீர்ப்பு அவருக்கு பாடமாக கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.